வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டெல்லி ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஒரு லெக் பீஸ் ஒன்று இருக்குது, அதை அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு பீசஸ் எல்லாம் எலும்போடு உள்ள பீஸ் தான், எலும்போடு தனி எலும்பு இல்லாத பீஸும் எல்லாம் கலந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு இதுக்கு என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். இதில் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். 3 டீஸ்பூன் ஒரு எலுமிச்சம்பழ சாறு அதையும் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இதுக்கு ஒரு மூடி போட்டாச்சு. மூடி அரை மணி நேரம் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ இன்னொரு தடவை இனி மசாலெல்லாம் போட்டு ஊற வைக்கணும். அதை சேர்த்துடலாம். சில்லி பவுடர் 2 ஸ்பூன், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் சோள மாவு, 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 முட்டையோட வெள்ளைக்கறி. இது சின்ன முட்டையாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். பெரிய முட்டையாக இருந்தால் 1 எடுத்தால் போதும். 2 டீஸ்பூன் தயிர், கலர் வர்றதுக்காக கொஞ்சம் கலர் பொடி. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம், அதனால் உப்பு நான் இப்போ போடலை. பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஆயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் உப்பு எல்லாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் அப்படி ஊற வச்சிடணும். மறுபடியும் ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் ஊற வச்சுட்டு எடுத்து நம்ம பொரிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 மணி நேரம் நம்ம மறுபடியும் வச்சுட்டு பார்க்கலாம். இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்புறமா பார்க்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். டீப் ஃப்ரை தான் பண்ணணும். எண்ணெய் காய்ச்சதும் போடலாம். இப்போ போடலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆனதும் மறுபடியும் திருப்பி போடலாம். லைட்டாக அசைச்சி விட்டுக்கலாம். திருப்பி போட்டுடலாம். ஃபஸ்ட்டில் தீயை கொஞ்சம் கூட்டி வச்சு போடணும். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக தீயை குறைச்சிடலாம். இது 1 நிமிஷம் அப்படி வேகட்டும். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். இன்னும் 1 நிமிஷம் இது மாதிரி வேகட்டும். திருப்பி போடலாம். திருப்பி போட்டுடலாம். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாம். இது வெந்தது போதும் எடுத்துடலாம். பொரிச்சாச்சு, எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிட்டு டெல்லி ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.